ஓம் சாந்தி. 4/1/2026 அவ்யக்த வாப்தாதா. திருப்புதல் தேதி 30/11/2008. முற்றுப்புள்ளி வைத்து முழுமையான தூய்மை தன்மையை கடைபிடித்து மனதின் சகாஷ் மூலம் சுகம் அமைதியின் அஞ்சலியை கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுரமும் உள்ள மகான் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன மகான் தன்மையை செய்தார்கள். உலகம் எதை நடக்க முடியாது என சொல்கிறதோ அதை எளிதாக நடக்கக்கூடியதாக ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். அது தூய்மையின் விரதம். நீங்கள் அனைவருமே தூய்மையின் விரதத்தை கடைபிடித்து இருக்கிறீர்கள் அல்லவா? பாப்தாதாவிடம் தூய்மையின் மாற்றத்திற்கான திட சங்கல்ப விரதம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். விரதம் மேற்கொள்வது என்றால் உள்ளுணர்வை மாற்றி அமைப்பது. என்ன உள்ளுணர்வை மாற்றம் செய்தீர்கள்? சங்கல்பம் செய்தீர்கள். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். இந்த உள்ளுணர்வின் மாற்றத்திற்காக பக்தியிலும் கூட எவ்வளவு விஷயங்களில் விரதம் மேற்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பாபாவிடம் திட சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் தூய்மை மற்றும் தூய்மையின் மூலம்தான் பரமாத்மா அன்பு மற்றும் அனைத்து பரமாத்மா பிராப்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. மகாத்மாக்கள் கடினம் என நினைக்கிறார்கள், நடக்க முடியாது என நினைக்கிறார்கள். மற்றும் நீங்கள் தூய்மையை சுய தர்மம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேக நல்ல நல்ல குழந்தைகள் யார் சங்கல்பம் செய்து இருக்கிறார்களோ மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் நடைமுறையில் மாற்றத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, அதுபோல நாலாபுரமும் உள்ள மகான் குழந்தைகளுக்கு பாப்தாதா மிக மிக மனப்பூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மூலமாக தூய்மையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? தூய்மையின் உள்ளுணர்வு, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபபாவனை, சுபமான விருப்பம், பார்வை மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மீக சுரூபத்தில் பார்ப்பது, தன்னையும் கூட சகஜமாக எப்பொழுதும் ஆத்மீக ஸ்திதியில் அனுபவம் செய்வது பிராமண வாழ்க்கையின் மகத்துவம். மனம், சொல், செயலின் தூய்மை ஆகும். தூய்மை இல்லை என்றால் பிராமண வாழ்க்கையின் பாடல் எப்பொழுதும் தூய்மையின் பலத்தினால் தனக்கு தானே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர்கள். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்கள்? தூய்மையின் மூலம் எப்பொழுதும் தனக்கும் மகிழ்ச்சியின் அனுபவமாகிறது, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்கள். தூய்மையான ஆத்மாவிற்கு 3 சிறப்பான வரதானங்கள் கிடைக்கின்றன. 1, தனக்கு தானே வரதானத்தை கொடுக்கிறார். அதனால் சகஜமாக தந்தைக்கு அன்பானவராக ஆகிவிடுகிறார். 2வது, வரங்களை வழங்கும் வள்ளல், தந்தையின் மிக நெருக்கமான மற்றும் மிக அன்பான குழந்தையாகிவிடுகிறார். அதனால் தந்தையின் வரங்கள் தானாகவே கிடைக்கின்றன. 3வது, யாரெல்லாம் பிராமண குடும்பத்தின் சிறப்பான பொறுப்பானவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவும் கூட வரதானங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. மூவரின் ஆசீர்வாதங்களால் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கிறார். ஆக நீங்கள் அனைவரும் கூட உங்களிடம் நீங்களே கேளுங்கள். தன்னை சோதித்து பார்ப்பீர்களானால் தூய்மையின் பலம் மற்றும் தூய்மையின் பலனை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுதும் ஆன்மீக பெருமிதம், மனதில் பெருமிதம் உள்ளதா? அவ்வப்பொழுது குழந்தைகள் யாராவது அமிர்த வேளையின் சந்திப்பின் பொழுது ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தூய்மையின் மூலம் கிடைக்கும் அதீந்திரிய சுகம் எப்பொழுதும் கிடைப்பது இல்லை என்கிறார்கள். சில நேரம் இருக்கிறது, சில நேரம் இருப்பது இல்லை. ஏனென்றால் தூய்மையின் பலனே அதீந்திரிய சுகம்தான். எனவே தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார்? எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தில் இருக்கின்றேனா அல்லது எப்போதாவதா தன்னைத்தான் என்னவென்று சொல்லி
சொல்லிக் கொள்கிறீர்கள்? அனைவரும் தங்கள் பெயரை எழுதும் பொழுது என்னவென்று எழுதுகிறீர்கள்? BK இன்னார் மற்றும் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லிக் கொள்கிறீர்கள். அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் தானே? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் எப்பொழுதும், எப்போதாவது மட்டுமில்லை, எப்பொழுதும் என யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்பொழுதும் பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்கிறதா? இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தவில்லை. கொஞ்சம் பேர் கைகளை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் உயர்த்துங்கள். எப்பொழுதும் தானாகவே அப்படியே உயர்த்தி விடாதீர்கள். யார் எப்பொழுதும் இருக்கிறார்களோ, எப்பொழுதும் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் சிறிதளவு பேர்தான் பாண்டவர்கள் உயர்த்துங்கள். பின்னால் இருப்பவர்கள் மிக கொஞ்சம் பேர்தான். முழு சபையும் உயர்த்தவில்லை. நல்லது. மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் அந்த சமயம் சக்திகள் எங்கே சென்று விடுகின்றன? மாஸ்டர் என்றால் அதன் பொருளே தந்தையை விடவும் உயர்ந்தவர்கள். எனவே சோதித்து பாருங்கள். அவசியம் தூய்மையின் அஸ்திவாரத்தில் சிறிது பலவீனம் இருக்க வேண்டும். என்ன பலவீனம்? மனதில், அதாவது சங்கல்பத்தில் பலவீனம் உள்ளது. பேச்சில் பலவீனம், அல்லது கர்மத்தில் பலவீனம், அல்லது கனவில் கூட பலவீனம் உள்ளது. ஏனென்றால் தூய்மையான ஆத்மாவின் மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவு தானாகவே சக்திசாலியாக இருக்கும். எப்பொழுது உள்ளுணர்வை மாற்றுவதற்கான விரதம் மேற்கொண்டீர்களோ அப்போது எப்போதாவது மட்டும் ஏன் சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சமயத்தின் அழைப்பு, பக்தர்களின் அழைப்பு, ஆத்மாக்களின் அழைப்பை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மற்றும் திடீரென எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற பாடம் அனைவருக்கும் உறுதியாக உள்ளது. எனவே அஸ்திவாரத்தின் பலவீனம் என்றால் தூய்மை தன்மையின் பலவீனம். வார்த்தையிலும் சுப பாவனை, சுப விருப்பம் இருப்பது இல்லை. தூய்மை தன்மைக்கு விரோதமாக உள்ளது என்றால் கூட முழுமையான தூய்மை தன்மையின் சுகம் என்பது அத்தீந்திரிய சுகம். அதன் அனுபவம் ஏற்பட முடியாது. ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் லட்சியமே நடக்க முடியாததை நடத்தி காண்பிப்பது. அதில் எவ்வளவு அவ்வளவு என்ற சப்தம் வரவில்லை. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. ஆக நாளை அமிர்த வேளையில் விசேஷமாக ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி யோசிக்க கூடாது, மற்றவர்களை பார்க்க கூடாது. ஆனால் தன்னை சோதிக்க வேண்டும். எத்தனை சதவிகிதத்தில் தூய்மையின் விரதத்தை பின்பற்றுகிறேன்? 4 விஷயங்களை சோதிக்க வேண்டும். 1. உள்ளுணர்வு. 2. சம்பந்தம் தொடர்பில் சுப பாவனை, சுபமான விருப்பம். இவரோ இப்படிதான் இருக்கிறார் என்று இல்லை. ஆனால் அந்த ஆத்மாவிற்காகவும் சுபபாவனை. எப்பொழுது நீங்கள் அனைவரும் தங்களை உலக மாற்றம் செய்பவர்கள் என ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நான் உலக மாற்றம் செய்பவன் என தன்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, கைகளை உயர்த்துங்கள். இதில் மிக நன்றாக கைகளை உயர்த்துகிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆனால் பாப் தாதா உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்கிறார். எப்பொழுது நீங்கள் உலகை மாற்றுபவரோ அப்பொழுது உலக மாற்றத்தில் இந்த இயற்கை 5 தத்துவங்களும் வந்து விடுகின்றன. அவற்றை மாற்ற முடியும். மற்றும் தன்னை அல்லது துணையில் இருப்பவர்களை, பரிவாரத்தை மாற்ற முடியாதா? உலகை மாற்றுபவர் என்றால் ஆத்மாக்கள், இயற்கை அனைத்தையும் மாற்ற வேண்டும். ஆக தனது உறுதிமொழியை நினைவு செய்யுங்கள். அனைவரும் பாபாவிடம் அநேக முறை உறுதிமொழி கொடுத்துள்ளனர். ஆனால் பாப்தாதா இதைதான் பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவரின் கூக்குரலை கேட்பவர்கள் மற்றும் மாற்றம் செய்பவர்களாகிய உபகாரம் செய்யும் ஆத்மாக்கள் நீங்கள் தானே? பாப்தாதா இதற்கு முன்பும் கூட கூறியிருக்கிறார். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆவதற்கு 3 சொற்களை முடித்துவிட வேண்டும். அது உங்களுக்கு தெரிந்ததுதான். அறிந்து கொள்வதிலோ நீங்கள் சாமர்த்தியசாலிகள். பாப்தாதாவிற்கு தெரியும் அனைவரும் சாமர்த்தியசாலிகள். 1.
பர சிந்தனை, அதாவது பிறரை பற்றி யோசிப்பது. இரண்டாவது பிற விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பது. மூன்றாவது பிறர் வழிப்படி நடப்பது. இந்த 3 பர என்ற சொற்களையும் முடித்துவிட்டு பிறருக்கு உபகாரம் செய்பவர் ஆகுங்கள். இந்த 3 சொற்கள் தான் தடையின் ரூபமாகின்றன. நினைவு இருக்கிறது அல்லவா? புது விஷயம் இல்லை. எனவே நாளை அமிர்த வேளையில் சோதித்து பார்க்க வேண்டும். பாப் தாதாவும் சுற்றி வருகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பார். ஏனென்றால் இப்போதைய தேவை சமயப்படி, அழைப்பின்படி ஒவ்வொரு துக்கத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கும் மனதின் சகாஷ் மூலம் சுகம், அமைதியின் துளியை கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? பாப்தாதா சில நேரம் குழந்தைகளை திடீரென்று பார்க்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் குழந்தைகளிடம் அன்பு உள்ளது அல்லவா? குழந்தைகளோடு செல்ல வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. கூடவே செல்வீர்கள் அல்லவா? கூடவே செல்வீர்களா? முன்னால் அமர்ந்து இருப்பவர்கள் கைகளை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். போக மாட்டீர்களா? போக வேண்டும் தானே. பாப் தாதாவும் குழந்தைகளின் காரணத்தினால் காத்து கொண்டிருக்கிறார். அட்வான்ஸ் பார்ட்டி, உங்கள் தாதிமார்கள், விசேஷமான பாண்டவர்கள் உங்கள் அனைவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனதில் பக்கா உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கூடவே செல்வோம். கொஞ்சம் பேர் இல்லை, அனைவரோடும் செல்ல வேண்டும். எனவே நாளை அமிர்த வேளையில் உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயத்தில் குறை உள்ளது? மனதினுடையதா, வார்த்தையினுடையதா, அல்லது கர்மத்தில் வருவதினுடையதா? பாப்தாதா ஒரு முறை அனைத்து கிளை நிலையங்களையும் சுற்றி வந்தார். என்ன பார்த்தார் என சொல்லவா? குறை எந்த விஷயத்தில் இருந்தது? ஆக இதுதான் காணப்பட்டது. ஒரு வினாடியில் மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதில்தான் குறை உள்ளது. எதுவரை முற்றுப்புள்ளி வைக்கிறீர்களோ அதற்குள் என்னென்ன நடந்து விடுமோ தெரியாது. பாப்தாதா சொல்லி இருக்கிறார், கடைசி நேரத்தில் ஒரு கணம் இருக்கும், இதில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் என்ன பார்த்தார்? வைக்க வேண்டியது முற்றுப்புள்ளி, ஆனால் கமா விழுந்து விடுகிறது. மற்றவர்களின் விஷயங்களை நினைவு செய்து இது ஏன் நடக்கிறது, இது என்ன இப்படி ஆகிறது, இதில் ஆச்சரியக்குறி விழுந்து விடுகிறது. ஆக முற்றுப்புள்ளி விழுவது இல்லை, ஆனால் கமா, ஆச்சரியக்குறியின் அடையாளம் மற்றும் ஏன் என்ற கேள்விகளின் வரிசை உருவாகி விடுகிறது. எனவே இதை சோதித்து பாருங்கள். முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பழக்கம் இல்லை என்றால் கடைசி நேரமும் உன்னதமானதாக இருக்காது, உயர்ந்ததாக இருக்காது. எனவே பாப்தாதா வீட்டு பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாளை அமிர்த வேளையில் சோதித்து பார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இப்போது 18 ஜனவரி வரை வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள். ஜனவரி மாதத்தில் அனைவரும் தங்கள் சீட்டை எழுதி பெட்டியில் இட வேண்டும். 18ஆம் தேதி வரை என்ன முடிவு இருந்தது? முற்றுப்புள்ளி விழுந்ததா அல்லது மற்ற குறிகள் விழுந்தனவா? பிடித்து இருக்கிறதா? தலை அசையுங்கள். ஏனென்றால் பாப் தாதாவிற்கு குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு உள்ளது. தனியாக செல்ல விரும்பவில்லை. எனவே என்ன செய்வீர்கள்? இப்பொழுது வேகமாக தீவிரமான முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது மந்தமான புருஷார்த்தம் வெற்றியை கொடுக்காது. தூய்மை என்பது பர்சனாலிட்டி, தூய்மை என்பது உண்மைத்தன்மை மற்றும் கம்பீர தன்மை என சொல்லப்படுகிறது. எனவே தனது ராயல்ட்டியை நினைவு செய்யுங்கள். அனாதி ரூபத்தில் கூட ஆத்மாக்கள் நீங்கள் பாபாவின் கூடவே தங்கள் தேசத்தில் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். எப்படி ஆகாயத்தில் விசேஷமான விண்மீன்கள் ஜொலிக்கின்றனவோ அதுபோல நீங்கள் அனாதி ரூபத்தில் மிக சிறப்பான விண்மீன்களாக ஜொலிக்கின்றீர்கள். ஆக தனது அனாதி காலத்தின் ராயல்ட்டியை நினைவு செய்யுங்கள். பிறகு சத்தியுகத்தில் இப்பொழுது வருவீர்கள் என்றால் தேவதா ரூபத்தின் ராயல்ட்டியை நினைவு செய்யுங்கள். அனைவரின் தலை மீதும்
ராயல் தன்மையின் கிரீடம் உள்ளது. அனாதி ஆதி. எவ்வளவு ராயல்டி! பிறகு துவாபர யுகத்தில் வருவீர்கள் என்றால் அப்பொழுதும் உங்கள் சித்திரங்களை போன்று ராயல்டி வேறு யாருக்கும் கிடையாது. தலைவர்களின், நடிகர்களின், தர்ம ஆத்மாக்களின் சித்திரங்கள் உருவாகின்றன. ஆனால் உங்கள் சித்திரங்களுக்கான பூஜை மற்றும் உங்கள் சித்திரங்களின் சிறப்பு எவ்வளவு ராயலாக உள்ளது! சித்திரங்கள் பார்த்தே அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். சித்திரங்கள் மூலமாக எவ்வளவு ஆசீர்வாதங்களை அடைகிறார்கள். ஆக இந்த ராயல்டி அனைத்தும் தூய்மை தன்மையினுடையது. தூய்மை பிராமண வாழ்க்கையின் பிறப்புரிமை. தூய்மையின் குறைபாடு முடிந்து போக வேண்டும். இது இப்படியே நடந்துவிடாது. அந்த சமயம் வைராகியம் வந்துவிட்டால் நடந்துவிடும். மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். பாபா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆகிவிடும். ஆனால் பாப்தாதாவிற்கு இந்த ஜனவரி மாதத்திற்குள் விசேஷமாக தூய்மை தன்மையில் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆக்க வேண்டும். தூய்மை தன்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமில்லை. வீண் சங்கல்பம் கூட தூய்மையற்ற தன்மைதான். வீணான வார்த்தைகள், ஆவேசத்தில் பேசப்படும் வீணான வார்த்தைகள் கோபத்தின் அம்சம், ஆவேசம் என சொல்லப்படுகிறது. அதுவும் முடிந்து போக வேண்டும். சம்ஸ்காரத்தை அந்த மாதிரி உருவாக்குங்கள். தூரத்தில் இருந்தே உங்களை பார்த்து தூய்மையின் அதிர்வலைகளை அடைய வேண்டும். ஏனென்றால் உங்களை போன்ற தூய்மை தன்மை, இதன் விளைவாக ஆத்மாவும் ஷரீரமும் தூய்மையாகிறது. இரட்டை தூய்மை கிடைக்கிறது. எந்த குழந்தையாவது முதலில் வரும்பொழுது பாபாவின் வரதானம் என்ன கிடைக்கிறது? நினைவு இருக்கிறதா? தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள். ஆக இரண்டு விஷயங்கள். ஒன்று தூய்மை தன்மை, இன்னொன்று முற்றுப்புள்ளி யோகி. பிடித்திருக்கிறதா? அமிர்த வேளையில் பாப்தாதா சுற்றி வருவார், கிளை நிலையங்களை பார்ப்பார். பாப்தாதாவோ ஒரு வினாடியில் நாலாபுறமும் சுற்றி வர முடியும். எனவே இந்த ஜனவரி அவ்யக்த மாதத்திற்காக ஏதேனும் புதிய திட்டங்களை உருவாக்குங்கள். மனதின் சேவை, மனதின் நிலை மற்றும் அவ்யக்த கர்மம் மற்றும் வார்த்தை இவற்றை அதிகப்படுத்துங்கள். ஆக 18 ஜனவரி என்று பாப்தாதா அனைவரின் முடிவை பார்ப்பார். அன்பு உள்ளதுதானே 18 ஜனவரி அமிர்த வேளையிலிருந்து அன்பின் உரையாடல் தான் செய்கிறீர்கள். அனைவரும் புகார் தெரிவிக்கின்றனர். பாபா ஏன் அவ்யக்தமாக ஆனார்? அப்பொழுது பாபாவும் புகார் தெரிவிக்கிறார். சாகாரத்தில் இருந்து கொண்டு தந்தைக்கு சமமாக எப்போது ஆவீர்கள்? ஆக இன்று கொஞ்சம் விசேஷமாக கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறார். அன்பு செலுத்துகிறார். கவனத்தை மட்டும் ஈர்ப்பது இல்லை, அன்பும் உள்ளது. ஏனென்றால் பாபா இதைதான் விரும்புகிறார். என்னுடைய ஒரு குழந்தை கூட இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கர்மத்திற்கான ஸ்ரீமத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை கர்மத்திற்கான ஸ்ரீமத் என்னென்ன கிடைத்துள்ளதோ அதை சோதித்து பார்க்க வேண்டும். வலுவாக இருக்கிறீர்கள் அல்லவா? கூடவே செல்ல வேண்டும் அல்லவா? செல்ல வேண்டும் என்றால் கை உயர்த்துங்கள். செல்ல வேண்டுமா? நல்லது. ஆசிரியர்கள், பின்னால் இருப்பவர்கள், நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள், பாண்டவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்பொழுது சமமாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் கையோடு கையிணைத்து செல்வீர்கள். செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும். இந்த திட சங்கல்பம் செய்யுங்கள். 15-20 நாள் இந்த திடத்தன்மை இருக்கிறது. பிறகு மெதுவாக சிறிது கவனக்குறைவு வந்து விடுகிறது. ஆக கவனக்குறைவை முடித்து விடுங்கள். அதிகத்திலும் அதிகமாக பார்த்தால் ஒரு மாதம் முழு ஊக்கம் உள்ளது, திடத்தன்மை உள்ளது. பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கவனக்குறைவு ஆரம்பமாகி விடுகிறது. ஆக இப்பொழுது இந்த வருடம் முடிந்துவிடும். அப்போது எதை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள்? வருடத்தை முடிப்பீர்களா? அல்லது வருடத்தோடு கூடவே சங்கல்பத்திலும் கூட தாரணையிலும் கூட என்ன பலவீனம் உள்ளதோ அதையும் முடித்து விடுவீர்களா? செய்வீர்கள் அல்லவா? கை உயர்த்தவில்லையே. ஆக தானாகவே மனதில் இந்த ஒளி நாடா ஒளிக்க வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். வெறுமனே செல்ல வேண்டும் என்பது இல்லை, ஆனால் ராஜ்யத்திலும் வர வேண்டும். நல்லது. யார் முதல் முறை பாப்தாதாவை சந்திப்பது
கேட்பதற்காக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள், எழுந்து நில்லுங்கள். ஆக முதல் முறை வந்திருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். தாமதமாக வந்திருக்கிறீர்கள், ஆனால் மிக தாமதமாக வரவில்லை. ஆனால் தீவிர முயற்சிக்கான வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். தீவிர முயற்சி செய்தே ஆக வேண்டும். செய்வோம் ஓம் என்று சொல்லக்கூடாது, செய்தே ஆக வேண்டும். கடைசியில் வந்தாலும் வேகமாக சென்று முதலில் வர வேண்டும். நல்லது. நாலாபுறமும் உள்ள மகான் தூய்மையான ஆத்மாக்களுக்கு தூய்மையின் விசேஷமான மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள், மனப்பூர்வமான அன்பு மற்றும் மனதில் நிறைந்து விடுவதற்கான வாழ்த்துக்கள். பாப்தாதா அறிவார். பாப்தாதாவின் வருகையின் போதெல்லாம் இமெயில் அல்லது கடிதங்கள், விதவிதமான சாதனங்கள் மூலம் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் அன்பு நினைவுகளை அனுப்புகிறார்கள் மற்றும் பாப்தாதாவிற்கு சொல்வதற்கு முன்பாகவே யாராவது கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அனைவரின் அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்து விடுகின்றன. ஏனென்றால் மிகுந்த அன்போடு நினைவு செய்யும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவருடனான தொடர்பு மிக வேகமாக வந்து சேர்ந்து விடுகிறது. நீங்கள் 3-4 நாட்களுக்கு பிறகு நேரில் சந்திக்கிறீர்கள். ஆனால் அவர்களுடைய அன்பு நினைவுகள், அதாவது உண்மையான தகுதியுள்ள ஆத்மாக்களின் நினைவு அதே நேரத்தில் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. யாரெல்லாம் உளமாற நினைவு செய்தார்களோ சாதனங்கள் கிடைக்காதவர்களின் அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்து விட்டன. மேலும் பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை பதிலாக தருகிறார். மற்றபடி நாலாபுறமும் இனி 2 சொற்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்கள். ஒன்று முற்றுப்புள்ளி மற்றும் இரண்டாவது முழுமையான தூய்மை தன்மை. பிராமண பரிவாரம் முழுவதிலும் பரப்ப வேண்டும். பலவீனமானவர்களுக்கும் சகயோகம் கொடுத்து உருவாக்குங்கள். இது மகா புண்ணியம். விட்டுவிடாதீர்கள். இவர் இப்படிதான், இவர் மாறவே மாட்டார் என்று அவ்வாறு சாபமிடாதீர்கள். புண்ணியத்தின் காரியம் செய்யுங்கள். மாறி காட்டுவார்கள். மாறித்தான் ஆக வேண்டும். அவர்களது நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் விழச் செய்யாதீர்கள். ஆதரவு கொடுங்கள், சக்தி கொடுங்கள். ஆக நாலாபுறமும் உள்ள அதிர்ஷ்டசாலிகளாகிய மகிழ்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியை அனைவருக்கும் வழங்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: சோதனை செய்வதன் சிறப்பு தன்மையை தனது உண்மையான சுபாவமாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: என்னவெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ, வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, கர்மம் செய்கிறீர்களோ, சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். இதை மட்டும் சோதித்து பாருங்கள். இது பாபாவிற்கு சமமாக உள்ளதா? முதலில் ஒப்பிட்டு பாருங்கள். பிறகு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். எப்படி ஸ்தூலத்திலும் கூட அநேக ஆத்மாக்களின் சுபாவங்கள் உள்ளன. முதலில் சோதித்து பார்ப்பார்கள், பிறகு ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல மகான் தூய்மையான ஆத்மாக்கள், நீங்கள் சோதிக்கும் எந்திரத்தை வேகப்படுத்துங்கள். இதை உங்களது உண்மையான சுபாவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதுவே அனைத்திலும் பெரிய மகான் தன்மை ஆகும். ஸ்லோகன்: முழுமையான தூய்மையானவராக மற்றும் யோகியாக ஆவதுதான் அன்பிற்கு பிரதிபலன் கொடுப்பதாகும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது என்னென்ன குழப்பமான சூழல்கள் வந்து கொண்டிருக்கின்றனவோ அல்லது வர இருக்கின்றனவோ, இயற்கையின் 5 தத்துவங்களும் நன்றாக அசைத்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட விதேகி நிலையின் பயிற்சி செய்யும் ஆத்மாக்கள் ஆடாத அசையாதவராக இருந்து மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைந்து அனைத்து விஷயங்களையும் சுலபமாக கடந்து செல்வார்கள். அதனால் நிரந்தர கர்மயோகி, நிரந்தர சகஜ யோகி, நிரந்தர முக்தியடைந்த ஆத்மாவின் சுபாவத்தை இப்போதிலிருந்தே அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.